வணக்கம் சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எறா குழம்பு. வெல்கம் டு வெரோஸ் கிச்சன். எறா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம 1/2 கிலோ எறா எடுத்துருக்குறோம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம 4 நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பல்லாரி நல்லா வதங்கட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சு. கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு. நல்லா பழுத்த 2 தக்காளியை பிசைஞ்சு வச்சுருக்குறோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி லேசாக வதங்கினா போதும். இப்போ எறாவை சேர்த்துக்கலாம். கூடவே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இங்கே பாருங்கள், எறாவில் இருந்து இப்போ தண்ணி வெளியே வந்திருக்கு. எறாவில் இருந்து வந்த தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி மூடி வச்சிடலாம். மசாலாவில் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. கூடவே அரைச்சி வச்ச அரை முடி தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் ஊற்றினோம்னா ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்மளுக்கு ஒரு கொதி வந்துருச்சு. நறுக்கி வச்ச மல்லித்தலையை தூவி இப்போ இறக்கிடலாம். சுவையான எறா குழம்பு ரெடி.